அண்மையில் வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 22,33,000 பேர் எழுதிய மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வின் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி திடீரென வெளியிடப்பட்டன. இதில் 67 மாணவர்கள் 720 மதிப்பெண்களுக்கு 720 மதிப்பெண்கள் பெற்று வியப்படைய வைத்தனர். இவர்களில் 6 பேர் ஹரியானாவில் உள்ள ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பதும் அவர்களின் வரிசை எண்கள் அடுத்தடுத்து இருந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்த ராஜஸ்தானில் மட்டும் 11 மாணவர்கள் முதல் மதிப்பெண்கள் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அத்துடன் நெகட்டிவ் மதிப்பெண் முறை பின்பற்றப்படும் நீட் தேர்வில் ஒரு கேள்விக்கு தவறான பதில் அளித்தால் 5 மதிப்பெண்கள் குறையும் என்ற நிலையில் 719, 718 மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றது எப்படி என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த குளறுபடிகள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர், கொல்கத்தா உயர்நீதிமன்றங்களில் மாணவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் விசாரணையும் தொடங்கியுள்ளது. ஆனால் நீட் தேர்வில் முறைகேடு எதுவும் நடக்கவில்லை என்றும் வினாத்தாள் கசியவில்லை என்றும் விளக்கமளித்திருக்கும் தேசிய தேர்வு முகமை கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாலேயே 719 மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடிந்தது என்று விளக்கமளித்துள்ளது. இதை ஏற்காத மாணவர்கள் மற்றும் கோழிக்கோட்டைச் சேர்ந்த நீட் பயிற்சி மையம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. கருணை மதிப்பெண் முறையை நீக்கி புதிய தேர்வு முடிவு பட்டியலை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.